ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக மிக முக்கியமாக சொல்லப்படும் காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அந்த தொகுதியிலே போட்டியிடுகிறது. பாமகவுக்கு அந்த தொகுதியில் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. இப்பொழுது பாமக 2ஆம் இடத்தில் வரும் வகையிலே அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்தால் 2026 அதிமுக கூட்டணியில் பாமகவை எப்படியும் இழுக்க வேண்டும் என்ற முடிவோடு தான் இந்த விட்டுக் கொடுத்தல் நடந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இன்னொரு விஷயம், வட மாவட்டங்களில் செல்வாக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரான உறுப்பினர் சி.வி. சண்முகம் இந்த தேர்தலில் போட்டியிட தயாராக இல்லை என்று தகவல் வந்த வண்ணம் உள்ளபொழுது எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு முடிவை எடுத்ததாக தெரிகிறது. பாஜக கூட்டணியிலிருந்து பாமக வெளிவந்து 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருமா என்பது ஒரு கணக்கு. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியோட கணக்குகள் எப்படி போகின்றன. அதிமுகவுக்கு இது சோதனையாத காலம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது.